அன்று ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவருடைய சாட்சியை கேட்போம். அந்த சகோதரர் நீங்க வாங்கிக்கிறீங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. நான் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வந்திருக்கேங்க. இவர் என்னோட ஃப்ரெண்டு, குன்னூரில் இருக்கார், நீலகிரி பகுதியில் இருக்கார். இவர் தண்ணி அடித்து 2 லிவர் அவுட் ஆயிடுச்சு. மஞ்சள் காமாலை வேறு இருந்ததுக்கு இவருக்கு தெரியல குடித்தது. அப்போ என்னாச்சு, அங்கே குன்னூரில் ஒரு சகாயமத ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவரும் ஃப்ரெண்டு தாங்க. இவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சேர்த்துனவுடனே என்னாச்சு, இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் இவரை சுகப்பட முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னோடனே இவரை கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டோடனே அப்போ இவரு கூட இருந்தாங்க. அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவருக்கு விடுதலை கிடைக்காதே, முடிஞ்சு, இவர் எல்லா கண்டிஷன் முடிஞ்சு, ஒரு வாரத்தில் ட்ரெயினில் போட்டுருங்க, இவனால் முடியாது அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் சரி இவங்கெல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணோடனே சரி ஒரு பெட்டில் போடலான்னு சொல்லி மறுபடியும் பெட்டில் போட்டிருக்காங்க. இவர் கண்ணு மூடி 6 நாள் ஆகிருக்கு. கடைசியில் இவரால் ஒன்றுமே இது பண்ண முடியல. அப்போது இவருக்கு வேண்டி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கிறிஸ்டோபர் நீ வந்து இங்கே வந்துரு, செந்திலோட கண்டிஷன் வந்து ரொம்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இவர் அங்கேருந்து ஆம்புலன்ஸில் தான் கொண்டு வந்து போட்டாங்க. இவங்க ஊரில் இவங்க சொந்தக்காரர் எல்லாம் என்ன பண்ணாங்க, பையன் முடிஞ்சிருவான், இவங்க அக்கா தங்கச்சி கூட சகோதரன் அவனும் சொல்லியாச்சு, அவனோட கண்டிஷன் முடிஞ்சிருவான், அவன் செத்து போயிடுவான், அதனால் வந்து பாருங்க அப்படின்னு. சரி இப்போ ரொம்ப முடியல, என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. அப்படியே டிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, டிப்ஸ் எல்லாம் பிடுங்கி இழுத்து போட்டான். அப்போ அவனால் என்ன பண்ண முடியல, அவ்வளோதான். கையெல்லாம் சில்னஸ் ஆச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் கூட அங்கே நர்ஸாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டவொடனே கூட முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அப்போ இவனை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஒரு அழுகை வந்துருச்சு. அப்போ அழுந்து சரி அங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு, சரி நான் உன்னால் வர முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே இங்கே ரெண்டு டைம் நான் வந்திருக்கேன். நானும் ஒய்ஃபு யூஜன் பிரதர் கூட நான் இங்கே வந்திருக்கேங்க. வந்து ஐயாவோட ப்ரேயரில் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. போன 20ஆம் தேதி நான் இங்கே வந்திருந்தேன் இவருக்கு வேண்டி. அப்போ அந்த இடத்துல தான் நின்றுருந்தேன். அப்போ நான் செல்லு எடுத்து எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சைலண்டில் போட்டிருந்தேன். அப்போ ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் செல்லு ஆன் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், வெஸ்லி நீ என்ன பண்ணுற, அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன், அப்போ நான் பேச மாட்டேன், நீ செல்லு எடுத்து காதில் வச்சிரு, அப்போ ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார் அப்படின்னு. சரின்ட்டு அந்த இடத்துல வந்து நானும் செல்லு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஐயா அப்போ தான் சொன்னார், எல்லா மாந்திரிக கட்டில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு இங்கே சொன்ன உடனே வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆவீர்களாக, இயேசு நாமத்தில் சுகமாவீர்களாக. அத்தனை பேரையும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்ய சொன்னீரே, வந்திருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், மற்ற அத்தனை பேர் வீட்டில் தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவிகள், வீட்டில் இருக்கிற இறுதி ஆவிகள், வீட்டில் இருக்கிற மாந்திரிக ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக, அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கட்டளை கொடுத்து விட்டேன் அப்படின்னு இங்கே சொன்ன உடனே சகோதரன் அன்னைக்கு தான் தூங்க ஆரம்பித்தான். அன்னைக்கு தான் தூங்க சாஞ்சிருக்கான். அப்புறம் நான் இங்கே எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே போன உடனே அடுத்த நாள் காலையில் சொல்கிறேன், அப்படி எஸ்லி இந்த மாதிரி அவன் சாஞ்சு திரும்பியெல்லாம் படுத்தான். எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து டீயெல்லாம் குடிச்சிருக்கான், நல்லா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு இதாகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொன்னவுடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ப்ரேயர் ஆயில் இங்கேருந்து ப்ரேயர் ஆயில் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது ப்ரேயர் ஆயில் நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் வாயில் கொஞ்சம் போட்டுட்டு ஆண்டவர் உனக்கு அற்புதம் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னேன். அப்போ ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசமாக ஆண்டவர் நம்பி எந்த ஒரு தீங்குள்ளாத நல்ல மாதிரி கொண்டு வந்து எங்களை. இவர் சொன்ன சாட்சி கேட்டீங்களா? குன்னூர்ல இருக்கிறார் இவர், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார். இவருக்கு மதுபானம் அருந்தி 2 லிவரும் கெட்டு போச்சுது. 2 லிவரும் கெட்டு போய் அது நிமித்தமாக ஜாண்டிஸ் வியாதியும் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில அட்மிட் செய்திருக்கிறாங்க. மூளையை பாதிச்சு 8 பாயிண்ட் இருந்துச்சுங்க ஜாண்டிஸ். மூளையும் பாதிச்சு. ஜாண்டிஸ் வந்து மூளையையும் பாதித்து விட்டது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க.
இயேசு செய்கிற அற்புதத்தை மாத்திரம் பாருங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இவ பிழைக்க மாட்டான், கொண்டு போங்க. அந்த சூழ்நிலையில இவரை வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. கடைசி முடிஞ்சு போச்சு, வந்து பாருப்பா, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டு போயிரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் இந்த சுகமளிக்கிற ஜெபம் நான் பண்ற நேரத்தில் மொபைல ஆன் பண்ணி இங்க இருந்து இவருக்கு மொபைல்ல பேசி அவர் அந்த மொபைல இவர் காதுல வச்சிருக்கிறார். அந்த மொபைல காதுல வைக்கிறார். இவர் மொபைல் மூலமாக இந்த ஜெபம் அவருக்குள்ள போய் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டாரு. குன்னூர்ல இருக்கிறாரு, இவர் சென்னையில் இருக்கிறாரு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா. எங்க இருக்குங்கிற ஆண்டவருக்கு தான் தெரியும், எங்க இருக்கிறாங்கிற ஆண்டவருக்கு தான் தெரியும். இது ஜாஃப்ரியால ஒண்ணு நடக்கல. பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் எந்த இடத்துல இருக்கிறாங்கிறதுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. A glorious testimony. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.